ஸ்ரீ கருப்ப ஜோதிட நேரில் அனைவருக்கும் சதீஷ்கங்கி இனி வணக்கங்கள். இன்றைய தினம் நமது ஐயா திரு கே அண்ணாமலைஜி அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். எல்லா போலும் செந்தில் முருகனுக்கு. மீண்டும் சந்திக்கிறதுல உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாங்க, பிறந்து திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்க. அது மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அது மாதிரி பெரிய லெவலில் இதாகும்போது அவ்வளோ பொருளாதாரமும் ரொம்ப சம்பாத்தியமாக கூட ஆகுது. அது மாதிரி சம்பாத்தியம் கூட வளர்கிறதுக்கு என்ன சூட்சமங்கள், என்ன பரிகாரங்கள் இது மாதிரி உள்ளது ஐயா ஜாதக கட்டத்தில்? இதுக்கு பரிகாரத்துக்கெலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 ஏதாவது ஒரு கிரகம் 1, 2 கிரகங்கள் வளர்த்துருக்கோம். அப்புறம் அதே மாதிரிக்கே கேந்திரம் வளர்த்துருக்கோம். அதே மாதிரிக்கே ராகு. இப்போ ஒரு இடத்துல இப்போ மேசத்தில் ராகு இருக்குன்னு வைக்கிறேன். மேசம் அதில் 1, 4, 7, 10 இது மாதிரிக்கு ஒரு கேந்திரத்தில், ராகுவோட கேந்திரத்தில் கிரகங்கள் அமையப்பட்டு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். அது பார்த்தீங்கன்னா இளமையிலே பண்ணாமல் இளமையில் பல கஷ்டங்களை சந்தித்து ஒரு மிடில் ஏஜ் ஒரு 35 வயசுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். அது மெல்ல மெல்ல நகர்ந்து நம்ம கடைசியில் நம்ம நல்ல ஒரு உச்சாணி பொறுத்தவரை மாதிரி இருக்கும். கேந்திரங்கள் வலுப்பட்டு இருக்கணும். அதில் திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரகத்தில் ஒரு 2 கிரகமாவது கொஞ்சம் வலுப்பட்டு இருக்கும். ஆனால் இளமையில் கஷ்டத்தை சந்தித்து ஒரு மிட் எண்டுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து பொதுவான எல்லா ஜாதகத்துலையும் அது மாதிரி அமைப்பு இருக்குமா, இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது மாதிரி? ஒரு சிலருக்கு மட்டும்தான். அது அவங்க கர்மாப்படி தான் அது இருக்கும். அது நம்ம ஜோதிடத்தை பரிசீலனை பண்ணி தான் சொல்லலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், யதார்த்தமாக இது பொதுவான பதில் தான். நம்ம அது மாதிரிக்கு யோகம் இருக்கா அப்படின்னா ஜோதிடத்தை பரிசீலனை பண்ணால் தான் நம்ம அதை நல்லா கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கோயில் குளமாக போகிறாங்க, நிறையா கோயில் போகிறாங்க. காசி போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க, பீகார் போகிறாங்க, இமயமலை போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க. எத்தனையோ பூஜை செய்கிறாங்க. ஆனால் எந்த இதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ரொம்ப சிரமப்படுறாங்க. எத்தனையோ கோயில், எத்தனையோ பூஜைகள் பண்ணி எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கான ஜாதக பரிகாரங்கள் எதுவும்? அப்படிலாம் பண்ணால் எல்லாரும் போயிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இதாயிரும். நம்ம அந்த கிரகங்கள் நமக்கு அதுக்கு துணை புரியணும். இப்போ வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, நம்ம இந்த கோயிலுக்கு போய் சொல்கிறோம் அப்படின்னா எந்த கோயிலுக்கு நம்ம போய் சொல்கிறோமோ அந்த கோயிலுக்கு போய் சொல்லும்போது ஒரு மன நிம்மதியை ஆறுதல் கொடுக்கும். பயங்கர கஷ்டம் டிப்ரெஷன் இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு ஆறுதல் கொடுக்கும். அது எப்போ நமக்கு செயல்படும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த நேரம், நல்ல நேரம் வரும்போது, நல்ல தசாபதி நடக்கும்போது அப்போ தான் அந்த கிரகங்கள் படி நமக்கு நல்லது நடக்கும். மற்றபடி அங்கே போகிறதுனாலலாம் இல்லை, ஒரு மன ஆறுதல் தான், மன அமைதி ஆறுதல் தான் நமக்கு வந்து இது பண்ண கிடைக்கும். மற்றபடி இப்போ பர்டிகுலராக அதையும் தாண்டி ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு தான் போகணும். எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை திருப்பி நம்ம வீட்டுக்கு வர்றது தான் ரொம்ப நல்ல முறை. சும்மா டூரிஸ்ட் மாதிரியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றிட்டு வர்றதெல்லாம் அது சரியான பரிகாரமும் கிடையாது. போவாங்க, அந்த கோயிலுக்கு போவாங்க, அடுத்த 2 கோயிலை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் போகிறதுலாம் எந்த யூஸுமே கிடையாது. நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி போகிறோமோ அந்த தெய்வத்தை போயிட்டு அதை சந்திச்சுட்டு திருப்பி நம்ம வர்றது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு நம்ம மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பொருளாதாரத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் அடையலாம். இப்போ போகிறோம்னா முருகர் கோயில் போனால் முருகரை மட்டும் தரிசிட்டு வரணும். ராமேஸ்வரம் போனால் ராமேஸ்வர கோயிலில் மட்டும் கடலில் நீராடிட்டு வந்துடணும். ஒன்றுக்கும் ஒரு தெய்வத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. அதுக்கு அதை போனால் அந்த கோயிலில் மட்டும் சந்தித்து சாமியை வர்றதுதான் நல்லது. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. மனிதனுக்குள்ளேயே 4 வீட்டுக்கு இந்த என் வீட்டுக்கு ஏன் முன்னாடி இல்லை, உன் வீட்டுக்கு ஏன் பின்னாடி போகிறேன்னு சொல்கிற இருக்கும்போது தெய்வங்களுக்கு போட்டி இருக்காதா? கண்டிப்பாக. அடுத்து பார்த்தா இப்போ ஆடி 18ஆம் பெருக்கு வருதுயா. அதில் வந்து அந்த ஆடி 18ஆம் பெருக்கு 18ஆம் நாள் அன்னைக்கு என்ன செய்தால் நன்மை, எதை தவிர்ப்பது நல்லது? ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடும்போது இப்போ பணத்தை வச்சு சாமி கும்பிடலாம். நம்ம ஒரு பெருக்கை கொடுக்கும், ஒரு கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் கடனை கொடுத்தோம்னா அதை பார்த்து சரி பண்ணி கொடுக்கும். ஒரு தொழில் தொடங்கலாம். இது மாதிரிக்கே நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு என்ன செயல் செஞ்சாலும் அது, ஏன்னா இந்த ஆடி மாதங்கிறது வந்து தெய்வங்களுக்கு ரொம்ப, அம்மனுக்குலாம் ரொம்ப உகந்த மாதம். ஃபுல்லாகவே வந்து தெய்வங்களுக்கு ரொம்ப, அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த நேரத்தில் நம்ம அதை செய்யும்போது ஒரு தாய் எந்த மகனுக்கும் ஒரு தீங்கு பண்ணிடாது. அது மாதிரி நம்ம இந்த நேரத்தில் அதுவும் ஆடி 18 நம்ம செய்யும்போது இன்னமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒரு டயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து அது வந்து வளர்ச்சியான பாதைக்கு கொண்டு போகும். சரி, நல்லா சொன்னீங்க. இப்போ வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது. அதை போக்குறதுக்கு எதுவும் சூட்சமங்கள், எதுவும் பரிகாரங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல்களை போக்குறதுக்கு எதுவும் இருக்கா ஐயா ஜாதகத்தில்? அது இருக்கும். ஆனால் நம்ம ஜோதிட சாதகத்தை பரிசீலனை பண்ணால் தான் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும்.
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கேதுவோட கனெக்ட் ஆகி ஒரு குழந்தை பிறக்குதா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன பண்ணாலுமே அது பலன் அளிக்காது. ஒருத்தர் வந்து செய்வன பண்ணுறாங்க, மாந்திரியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது. பேய் பிடிச்சிச்சின்னு ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே அது சம்மந்தமாக நடக்காது. வேறு நம்ம இல்லை நம்ம நட்சத்திரங்கள் பலமிழந்து போய் அந்த கிரகங்கள் பலமிழந்து போய் நம்ம பலவீனமாக இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த பலன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. நம்ம சுயசாதத்தில் பரிசீலனை பண்ணி எந்த டைம் என்ன பண்ணுவோம் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதை தாண்டி குலதெய்வ அருள் இருந்துச்சுனாலும் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது யாருனாலையும். குலதெய்வம் அருள் இருந்தாலும் சில பேர் குலதெய்வமும் காணாமல் இருக்கும், தெரியாது, அந்த சாமியை கும்பிடாம இருப்பாங்க குலதெய்வத்தை. அப்படிலாம் இருக்கும்போது கம்பல்சரி வந்து இது மாதிரி மாந்திரிகம் செஞ்சால் பழிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தெய்வ அருளே இல்லை. தெய்வ கிடைச்சாம குலதெய்வத்தை மிஞ்சி தான் அடுத்த எந்த கடவுளாக இருந்தாலும். அப்போ அவங்க தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல, இல்லை கோவிலுக்கு போகிறதே கிடையாது. அது மாதிரிக்கெல்லாம் ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு செய்வினை என்ன பண்ணாலும் வந்து பழிக்க ஆரம்பிக்கும். அதனால் குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்லா இருந்துச்சு நமக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் பெருசாக பழிக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குலதெய்வ செய்வினை இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஒரு சில விஷயம் சொல்கிறீங்க. இதில் பார்க்கும்போது சாபங்களும் ஒரு இதில் அடங்கும். அதாவது குலதெய்வ சாபங்கள், பெற்றோர்கள் சாபங்கள், ஒரு சுமங்கலி பெண் கண் சிந்துறாங்கன்னா கண்ணீர் விடுறாங்கன்னா அதில் ஒரு சாபம், உடன் பிறந்தவர்களோட சாபங்கள், ஏமாத்துறது, உடன் பிறந்தவளை ஏமாற்றி அதில் அவங்க வர சாபங்கள், இந்த சாபங்கள்லாம் போக்குறதுக்கு இல்லை அதனால எதுவும் விளைவுகள் அது மாதிரி எதுவும் இருக்கா ஜாதகத்தில்? அதெல்லாம் நம்ம பார்த்தாவே தெரியும் ஜாதகத்தில். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறனால இல்லையா கர்மான்னு சொல்கிற காரணமே திருப்பி சொல்கிற காரணமே என்ன நமக்கு வந்து முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சுருந்து நம்ம அவங்க சாபம் எதுன்னு அதுபடி தான் நம்ம நடந்திருக்கும். நம்ம அதுக்கு படி தான் நமக்கு வந்து இப்போ ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு இப்போ நம்ம கடனே கட்டிகிட்டு இருக்கோம், ஒருத்தனுக்கு வட்டியே கட்டிகிட்டு இருக்கோம், இல்லை பெரிய ஒரு விபத்தில் நமக்கு இதாகுது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது முற்பிறவியில் செஞ்சுருப்போம். அதோட கணக்கு தான் வந்து அதை நமக்கு தொடர்ச்சி ஆகும். அதை நம்ம கழிக்காமல் விட்டுருப்போம். அதோடு நம்ம இடையில நம்மளோட இது முடிஞ்சிருக்கும். அப்போங்கிற பட்சம் அதுபடி தான் நம்ம பிறக்கிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கடைசி பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாகவே அது வந்து மோட்சஸ்தானம் 12ஆம் இடம். அப்போ அந்த மீனராசிக்காரங்க அதே மீனத்தில் போய் கேது உட்காந்துருக்குன்னு வைங்களேன், கடைசி பிறவி கம்பல்சரி பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். அது மாதிரிக்கெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிலாம் இருக்கும். அந்த ராசியில் பிறந்தவங்கலாம் அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் போவான். என்னென்ன பண்ண சாபங்கள் எல்லாமே அவங்க இல்லை, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நம்ம வந்து நம்ம போக முடியும். போக்குறதுக்கான எதுவும் வழிமுறைகள் அதுக்கு அதான் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் அதை சொல்லலாம். பார்த்துன்னா அவங்களுக்கு என்னென்ன எது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்யலாம். அப்படி நம்ம ஜோதிஷத்தை பார்த்து தான் சொல்ல முடியும், பொதுவான ஒரு இது சொல்ல முடியாது. சரி, இதை இப்போ அடுத்ததாக பார்த்திங்கனாயா வாழ்நாள் முழுவதும் எந்த தடையும் இல்லாமல் தனவரவு ஏற்படுறதுக்கு ஏதேனும் பரிகாரங்கள், ஏதேனும் சூட்சமங்கள் ஜாதகத்தில் உள்ளதா? கண்டிப்பாக 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இதெல்லாம் கொஞ்சம் வலுத்து இருந்து சப்போஸ் 2 கிரகங்கள் நமக்கு நல்லா இருந்தாவே நல்லா இருக்கும். அது 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் இருந்து அது இன்னமும் மேலு சுபகிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் இன்னும் தனம் இருக்கும். அது மாதிரி 2ஆம் இடம் வலுத்து இருந்தாலும் நமக்கு தனம் கிடைக்கும். சப்போஸ் 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து சரியா இல்லை, பாவகிரகங்களால் சூழப்பட்டு ரொம்ப பீடிச்சு போய் இருக்குது அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு தகுந்த தொழில் செய்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடங்கிறது பாதிக்கப்படாமல் இருக்கணும். நம்ம தனம் கண்டினியூவாக நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம் பலம் வாய்ந்ததாக இருக்கணும். அதில் வந்து 2ஆம் அதிபதி சப்போஸ் 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லைன்னா 2ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். இல்லை 2ஆம் இடம் சுபகிரகம் இருக்கணும். இது பாவகிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளை ஒரு நேர்வழியிலே சம்பாதிக்க விடாது, தடை பண்ணணும். நிறைய அதில் உள்ள சூட்சமங்கள் இருக்குது. அது ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். 2ஆம் இடம்ங்கிறது நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முருகருக்கு நீங்களும் முருகர் பக்தர் தான். இப்போ முருகருக்கு வந்து இந்த மிளகாத்தூள் அபிஷேகம்ங்கிறாங்க. அது செஞ்சால் வசந்த காலம் உண்டாகும், நல்லா வளர்ச்சி அடையவங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை எப்படிங்கிறது அது சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக நம்ம அதுக்கு சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சூட்சமாக நீங்கள் கடன் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வரையில் செவ்வாய் ஓரை வரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை 1 to 2 அந்த ரேஞ்சில் வரும். அந்த நேரத்தில் யாருக்கு நீங்கள் கடன் செலுத்தணுமோ அவங்களோட ஒரு கவர்லையோ இதுலையோ நீங்கள் மொத்த கடனை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் யாருக்கு கடன் கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு கவரில் பேரை எழுதி அதில் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் 1 ரூபாய்
ரூ. 2 ஏதோ இல்லை ரூ. 10 ரூ. 100 எவ்வளவு உங்களால் முடிஞ்சது அந்த அந்த செவ்வாய் ஓரையில் கண்டினியூவாக எடுத்து வச்சு அப்படின்னா அது சீக்கிரமே கடன் அடையும். செவ்வாய்ங்கிறது முருகன், செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது.